தன் மீதான குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்த பொது விசாரணைக்கு தயாரா என செபி அமைப்பின் தலைவர் மாதவிக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதானி குழுமத்துக்கு தொடர்புடைய வெளிநாட்டு நிதி நிறுவனங்களில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் மாதவி புரி புஜ், அவரது கணவர் தாவல் புஜ் ஆகியோர் முதலீடு செய்திருப்பதாகவும், இதனால் அதானி குழுமத்திற்கு எதிரான புகார்களை செபி அமைப்பு முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் முன்வைத்தது. இந்த விவகாரம் இந்தியாவில் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பிய வேளையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை மாதவி புரி புஜ் மற்றும் அவரது கணவர் தாவல் புஜ் அதானி குழுமம் மறுத்திருக்கிறது. இந்நிலையில் அனைத்து தரப்பு விளக்கத்திற்கும் பதிலளிக்கும் விதமாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் செபி அமைப்பில் இருந்து கொண்டே மாதவி புரி புஜ் தனது கணவர் பெயரை பயன்படுத்தி மறைமுகமாக வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மாதவி புரி புஜ் சிங்கப்பூரில் நடத்தி வந்த ஆலோசனை நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் குறித்த விவரங்களை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாதவி புரி புஜ் முழுமையான வெளிப்படையான பொது விசாரணைக்கு உறுதியளிப்பாரா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கும் நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. அதானி விவகாரத்தை சுட்டிக்காட்டி நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் பிரதமர் மோடி என கேலி சித்திரம் வெளியிட்டு காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என விமர்சனம் செய்திருக்கிறார். செபி தலைவர் மீது ஹிண்டன்பர்க் முன்வைத்த குற்றச்சாட்டு இந்திய பங்குச்சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. வர்த்தக நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 56 புள்ளிகள் குறைந்து 79,648 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 20 புள்ளிகள் இறங்கி 24,347 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகிய நிறுவன பங்குகளை தவிர்த்து மற்றவை சரிவுடனேயே முடிவடைந்தன. குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் 1.41 விழுக்காடும், அதானி போர்ட்ஸ் 2.4 விழுக்காடும், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி வில்மர் ஆகிய நிறுவனங்கள் 4 விழுக்காடு வரையிலும் சரிவு கண்டன. செபி தலைவர் மீதான ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டும் அதற்கு செபி தலைவர் மாதவி புரி புஜ் வெளியிட்டுள்ள விளக்கமும் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. யுஜிசி நெட் தேர்வு ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரையில் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இந்த தேர்வை ஒத்திவைக்க கோரி 47 நபர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தேர்வில் எந்தவித முறைகேடுகளும் நடக்காதவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வாதங்களை முன்வைத்தார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர்கள் தரப்பு வினாத்தாள் கசிவு குறித்து முழு விவரங்களும் தெரியும் வரை நெட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டது. இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சந்திரசூட் நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை சுமார் 9 லட்சம் நபர்கள் எழுத இருப்பதாக குறிப்பிட்டார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைமை நீதிபதி இதுபோன்ற சூழலில் எப்படி தேர்வை ஒத்திவைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். எனவே இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் 9 லட்சம் நபர்களின் எதிர்காலம் பாதிப்படையும் என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என்று மக்கள் கருதுவது முக்கியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ஆலோசகர் கூறியுள்ளார். சட்ட அமைச்சகம் கேட்டுக்கொண்டால் ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பதவியேற்ற பின் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என்று மக்கள் கருதுவது முக்கியம் எனவும் அந்த திசையிலேயே இரு நாடுகளிடையேயான உறவை தாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தில் இந்தியா ஒத்துழைப்பதை காண விரும்புவதாகவும் தௌஹித் ஹுசைன் கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்தில் தங்கள் நாட்டின் தலையீடு இல்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன்-பியர்,
வங்கதேச விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடவில்லை என்றும் அமெரிக்காவிற்கு எதிராக எழுப்பப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் போலியானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் எதிர்காலத்தை கருதி அந்நாட்டு மக்களும் அரசு மட்டுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததாக கூறியுள்ள வெள்ளை மாளிகை அலுவலகம் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் கூறியிருக்கிறது. வங்கதேசத்தில் நிலவும் அனைத்து விவகாரங்களை கவனித்து வருவதாகவும் அங்கு மனித உரிமை மீறல் நடந்ததால் நிச்சயம் அமெரிக்கா தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் இந்திய அமெரிக்கா இடையேயான நட்புறவும் தனித்துவமானது என்றும் வரும் நாட்களில் அதனை மேலும் விரிவுபடுத்தவே விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலைக்கு நீதி கேட்டு நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு மருத்துவர்களை அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொல்கத்தா சம்பவத்தை நிர்பயா 2.0 என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு நீதி வேண்டி இன்று முதல் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் மருத்துவ சங்கத்தினர் ஈடுபட உள்ளதாகவும் இதனால் OPD எனப்படும் வெளிப்புற நோயாளிகள் பிரிவில் குறிப்பிட்ட சேவைகளில் மருத்துவர்கள் பணிபுரிய மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க அனைத்து மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், டீன்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு வேலை நிறுத்தத்தை அறிவித்திருப்பதால் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் பல்வேறு பிரிவுகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் பாரிஸ் நகரம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நிறைவு விழாவுடன் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து பாரிஸ் நகரில் இருந்து விளையாட்டு வீரர்கள், ரசிகர்கள், சுற்றுலாப் பயணிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பாரிஸ் நகரில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு தளங்கள், கூடாரங்கள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை போக்குவரத்து சகஜ நிலைக்கு கொண்டுவரப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. பாரிஸில் 17 நாட்கள் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10,500 விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக 1 கோடிக்கு மேல் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகட்டின் மேல்முறையீடு மீது சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தத்தில் மகளிருக்கான 50 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் முன்னேறியிருந்தார். ஆனால் உடல் எடை சர்ச்சை காரணமாக வினேஷ் போகட் இறுதி நிமிடத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக பல விளையாட்டு வீரர்கள் குரல் கொடுத்தனர். இதற்கிடையே தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகட் மேல்முறையீடு செய்தார். இதன் மீதான விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் இந்த விவகாரத்தில் இன்றைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என சர்வதேச தீர்ப்பாயம் தெரிவித்திருந்தது. 2 தரப்பினரும் சமர்ப்பித்த கூடுதல் ஆவணங்களை சர்வதேச தீர்ப்பாயம் ஆய்வு செய்தது. இந்நிலையில் வினேஷ் போகட்டின் மேல்முறையீடு மீது சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கும் என விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை IIT முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்திய அளவில் சிறந்து விளங்கும் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி சிறந்த கல்லூரியாக டெல்லி இந்து கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, லயோலா கல்லூரிகள் 7 மற்றும் 8வது இடத்தை பிடித்துள்ளன. சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை IIT முதலிடத்தையும், டெல்லி, மும்பை, கான்பூர் என முதல் 8 இடங்களில் IIT உள்ளன. திருச்சி NIT 9வது இடத்தில் உள்ளன. சிறந்த பல்கலைக்கழகமாக பெங்களூருவில் உள்ள IISc முதலிடத்தையும், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியா முழுவதும் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களில் சென்னை IIT முதலிடத்தை பிடித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள IISc 2வது இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயின் முன்னாள் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபயஸ் அமீதை கைது செய்திருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குடியிருப்பு திட்டம் ஊழல் தொடர்பாக அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபயஸ் அமீத் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தம்மிடம் 4 கோடி ரூபாய் வரை பறித்ததாக டாப் சிட்டி குடியிருப்பு திட்டத்தின் தலைவர் மொய்ஸ் அகமது கான் கடந்த 2023ஆம் ஆண்டில் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டது.
இதைத் தொடர்ந்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள பாகிஸ்தான் ராணுவ சட்டத்தின்படி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஜூன் 1 முதல் தற்போது வரை தமிழகத்தில் 91% அதிக மழை பெய்துள்ளது. சென்னையிலும் இயல்பை விட அதிக மழை பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் தற்போது வரை இயல்பாக பெய்ய வேண்டிய மழை அளவு 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் இப்போது வரை 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல சென்னையில் 22 சென்டிமீட்டர் மழை இயல்பு அளவு என்ற நிலையில் தற்போது வரை 44 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோல திருநெல்வேலியில் இந்த காலகட்டத்தில் வழக்கமாக 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும். ஆனால் 23 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் 22 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த காலகட்டத்தில் 22 சென்டிமீட்டருக்கு பதிலாக 53 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தேனியில் 10 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சென்டிமீட்டருக்கு பதிலாக 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இவற்றுக்கு மாறாக கடலோர மாவட்டமான நாகையில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கே மழை பதிவாகியிருக்கிறது. நாகையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் முதல் தற்போது வரை இயல்பை விட அதிக மழையே பெய்திருக்கிறது. சென்னையில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவளம் வடிநிலை பகுதி பணிகள் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் சென்னையில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் மூலமாக பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த இதுவரை முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக 380 கோடி ரூபாய் நிதி கிடைத்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறை சென்னை மாவட்டத்தின் சார்பில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் விருட்சா தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் ராயப்பேட்டையில் உள்ள ஹோபார்ட் அரசு முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது பேசிய அமைச்சர், விழுதுகள் திட்டத்தின் மூலமாக அந்தந்த பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வில் 7.5 லட்சம் நபர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கருவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த கும்பலை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சிலர் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவிப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த செவிலியர் சிலர் இடைத்தரகர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு கருவின் பாலினம் தெரிய வேண்டும் என பேசியுள்ளனர். பாலினத்தை அறிவதற்காக பாலக்கோடு பகுதிக்கு இடைத்தரகர்கள் அழைத்திருக்கின்றனர். அதன்படி கருவின் பாலினம் கண்டறிய பயன்படுத்தப்பட்ட வீட்டிற்கு மாவட்ட ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி தலைமையிலான குழுவினர் சென்றனர். அங்கு கருவின் பாலினத்தை இயந்திரம் மூலமாக கண்டறிந்து கூறிய தனியார் மருத்துவமனை செவிலியர் கற்பகம் என்பவரையும் இடைத்தரகர் வடிவேல் என்பவரையும் மருத்துவ குழுவினர் பிடித்தனர். திருமலை மற்றும் ஜோதி என்பவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கருவின் பாலினத்தை கண்டறியும் இயந்திரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள செவிலியர் கற்பகம் கருக்கலைப்பு கும்பல்களுடன் தொடர்பில் இருந்து பாலினத்தை கண்டறிவது, கருக்கலைப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதற்கு இந்த கும்பல் 20,000 ரூபாய் வசூலித்து வந்ததும் தெரியவந்திருக்கிறது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் ராமநாதபுரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கையிலிருந்து தங்க கட்டிகளை படகு மூலமாக கடத்தி வந்த நபர் காரில் மதுரை நோக்கி செல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த காரை பின்தொடர்ந்தனர். திருப்பாச்சி சுங்கச்சாவடி அருகே வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அந்த காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது காரில் கடத்தல் தங்க கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டதாக கீழக்கரையைச் சேர்ந்த ஷேக் சதக், சாதிக் அலி ஆகிய 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிப்பட்ட தங்கம் இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்டதாகவும் அதில் 6 கிலோ 600 கிராம் தங்கம் இருந்ததாகவும் அதன் மதிப்பு 4,56 லட்சம் ரூபாய் என மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரை தாக்குவதற்கு ஆயுதத்தை எடுத்து வந்ததாக தங்கள் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டதாக 3 மாணவர்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தங்களது பையில் இருந்து கத்தி, கத்தரிக்கோல் உள்ளிட்ட எந்த ஆயுதமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும், மாறாக ஆசிரியர் ஒருவர் ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்து தங்கள் பையில் இருந்ததாக காவல்துறையினரிடம் கொடுத்ததாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இவங்க ஸ்கூல்ல வச்சு போலீஸ் அடிச்சாங்க, எப்படி கொண்டு வரலாம் சொல்லி அடிச்சாங்க. ஹெச்எம் சார் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து எங்களை அப்புறம் செய்தியில எல்லாத்திலையும் சொல்லிதாங்க எங்களை கொல்ல வந்தான் அருவாள் கொண்டு போல கத்தி வந்து நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லி பொய்யா இது பண்ணிட்டாங்க. கத்தி அவங்க வெளியே கிடந்தது, டீச்சர் வந்து எடுத்து உள்ள இருந்து தான் வந்து சொல்லிட்டாங்க, பொய்யா இது பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து எங்க மேல பொய் வழக்கு போட்டாங்க. குரூப் எல்லாருமே படிச்சாங்க, நாங்க சேரும்போது மட்டும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து அந்த குரூப் எடுத்தோம். அதனால ஸ்கூலுக்கு சேர்ந்தபோது அப்ப ஹெச்எம்க்கு வந்து எங்க மேல வந்து கோவம்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எடுத்தனால அவங்க எங்க ஸ்கூல்ல கிளாஸ் மேல கிறிஸ் குரூப்னாலே ஒரு கோவம். அதனால எந்த ஸ்கூல்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எங்களை அப்படி ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. எந்த இதுவுமே கூப்பிட மாட்டாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கோ அதுக்கு எதுக்கோ கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாடம் டீச்சர் மட்டும் வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த தப்புமே என் பிள்ளை செய்யல. முத நாள் கூப்பிட்டு விட்டாங்க, அவன் பையன் ரொம்ப எதிர்த்து பேசத்தான்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. திங்கக்கிழமை போய் என் வீட்டுக்காரர் போய் நாங்க மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. நான் என் பையன் எந்த தப்புமே செய்ய மாட்டான், ஏச மாட்டான் அவங்கள அப்படின்னு எதிர்த்து பேசினான்னு சொன்னாங்க. எதிர்த்து பேச மாட்டான்னு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு மறுநாள் இப்படி பிள்ளைய சும்மையாவது போய் கேஸ் போட்டு உள்ள பிடிச்சு கொடுத்துட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மழையால் வீடு இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் வசித்தவர்கள் உடனே வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கோவில்பட்டி நடராஜபுரம் 1வது தெருவில் பூவலிங்கம் என்பவருக்கு சொந்தமான ஓட்டு வீடு உள்ளது. இந்த வீட்டில் பூவலிங்கத்தின் சகோதரி மாரியம்மாள் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த மழையால் ஓட்டு வீடு முழுவதுமாக ஈரமாக இருந்திருக்கிறது. அதிகாலையில் வீட்டின் சுவர் இடிந்து விழும் சத்தம் கேட்டு மாரியம்மாள் மற்றும் குடும்பத்தினர் அவ்வீட்டை விட்டு வெளியேறினர். இதைத் தொடர்ந்து வீட்டின் முகப்பு பகுதி, சமையலறை உள்ளிட்ட பகுதிகள் இடிந்து விழுந்தன. தொடர் மழையால் நீரோடை போல காட்சியளித்த சேலம் அம்மாப்பேட்டை பிரதான சாலை தரைப்பாலத்தை சீரமைக்க மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் நடவடிக்கை எடுத்துள்ளார். அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாய் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மழை பொழியும் போது தண்ணீர் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் வியாபார நிறுவனங்களுக்குள் செல்வதால் குடியிருப்பு வாசிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் சிரமங்களை சந்தித்தனர். சேலத்தில் பொழிந்த மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதையடுத்து தரைப்பாலத்தை உடனே சீரமைக்க மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மாநகராட்சி பொது நிதியில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் தரைப்பாலத்தை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உயர்த்தி கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்காக அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதித்து வாகனங்களை ஜோதி தியேட்டர் சாலை, நம்பர் 1 பொதுத்தெரு மற்றும் மிலிட்டரி சாலை வழியாக செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு மாநகர காவல்துறைக்கு மாநகராட்சி ஆணையர் பரிந்துரையும் செய்திருக்கிறார். நாமக்கலில் மாணவர் விடுதியில் நுழைந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி பணத்தை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் 29 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவர் விடுதிகள் உள்ளன. நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதியில் 10 விடுதிகளைச் சேர்ந்த வார்டன்கள் ஒன்று கூடி கூட்டம் நடத்தியுள்ளனர். அங்கு பணம் வசூல் செய்வதாக நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு புகார் சென்றது. இதையடுத்து டிஎஸ்பி சுபாஷினி தலைமையில் 5:30 மணிக்கு விடுதிக்குள் நுழைந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது கணக்கில் வராத 1,69,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை பணம் யாருக்கு எதற்காக வசூலிக்கப்பட்டது என வார்டன்களின் செல்போன்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணை கோரி பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு பதிலளிக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ பதிவு செய்த வழக்குகளில் இருந்து பிணை வழங்கக் கோரி கவிதா தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் ஒரு பெண்ணாக இருக்கும் கவிதா கடந்த 5 மாதங்களாக சிறையில் உள்ளார். இதனை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் வழக்கில் பிணை வழங்க அனைத்து முகாந்திரமும் உண்டு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மனிஷ் சிசோடியா ஆகியோரின் வழக்குகளை காரணம் காட்டி கவிதாவுக்கு பிணை மறுக்கப்படுகிறது என வாதங்களை முன்வைத்தார். அவரது இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம்
சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. ஆஸ்திரேலியாவின் ஹெலிகாப்டர் ஒன்று சொகுசு விடுதியின் மீது விழுந்த விபத்தில் விமானி உயிரிழந்தார். தெற்கு ஆஸ்திரேலியாவின் கெய்ரன்ஸ் நகரில் வானில் பறந்து கொண்டிருந்த சுற்றுலா ஹெலிகாப்டர்களில் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பிரபல சொகுசு விடுதியின் மேற்கூரையில் மீது விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் விமானி உயிரிழந்தார். இந்த விபத்தை தொடர்ந்து நெருப்புடன் கரும்புகை எழுந்ததால் சொகுசு விடுதியில் தங்கியிருந்தவர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே மற்றொரு விமானம் பாதுகாப்பு கருதி விடுதியின் மேல் தளத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. வானில் பறந்த ஹெலிகாப்டர்களின் இறக்கைகள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் நிலை தடுமாறி ஒரு ஹெலிகாப்டர் விழுந்ததாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவியின் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பணியில் இருந்த பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் நீதி கேட்டு மேற்கு வங்கம், டெல்லி, சண்டிகர் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவ சங்கத்தினருடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது இச்சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை வேண்டும், பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மருத்துவ சங்கத்தினரால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் போராட்டம் தொடரும் என மருத்துவ சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களை சந்தித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரும் 17ஆம் தேதிக்குள் மாநில காவல்துறை விசாரணை நிறைவு பெறாவிட்டால் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படும் என உறுதியளித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கின் சந்தேகத்தின் பேரில் கைதான காவல் தன்னார்வலர் சஞ்சய் ராயிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மருத்துவ மாணவியின் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிவஞானம் அமர்வு இன்று விசாரிக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பநிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக பொதுமக்கள் நீர்நிலைகள், கடற்கரைகள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் குவிந்து வருகின்றனர். அங்கு உற்சாகமாக குளியலிட்டு வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இங்கிலாந்து மட்டுமின்றி தெற்கு பகுதியில் உள்ள ஸ்பெயின், இத்தாலி, கிரீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலும் 40 டிகிரி செல்சியஸ் வரை கடும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் தங்களது உடல்நிலையை பேணி காக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே சமயம் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தெளிப்பான், குளிர்பானங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்பநிலைக்கு கிரீஸில் பற்றி எரிந்து வரும் காட்டுத் தீயே காரணம் என கூறப்படுகிறது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸ் நகர் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பயங்கர தீ பற்றியது. தீ வேகமாக பரவி நகர்ப்பகுதியை நோக்கி முன்னேறி வருவதால் அதனை அணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் காட்டுத் தீயை அணைப்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஏராளமான வீடுகள், மரங்கள், வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளதால் எல்லையிலிருந்து பொதுமக்கள் வெளியேறி வருகின்றனர். கடந்த மே மாதம் தொடங்கி தற்போது வரை ஏராளமான முறை காட்டுத்தீ சம்பவங்கள் நடந்திருக்கும் நிலையில் தற்போது பெரிய அளவில் தீப்பற்றியிருக்கிறது. கிரீஸ் காட்டுத்தீயால் ஸ்பெயின் மட்டுமின்றி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை அதிகரித்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவின் முப்பெரும் விழா அடுத்த மாதம் நடத்தப்பட உள்ள நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கில் வரும் 16ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் அனைத்து மாவட்ட திமுக செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தொடங்கிய நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஆண்டுதோறும் திமுக சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் அதே நாளில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெறுவது கவனம் பெற்றுள்ளது.
ராமரின் வாழ்க்கையை சாமானிய மக்கள் மனதிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட அவர், அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ராமரின் வாழ்க்கை எனவும் கூறினார். Who carried the story of Sri Rama to the common people like us? It was Kambar. It was he who told the story, which shapes the life in every household, in every aspect. The way he ruled, all equality, no discrimination, no social discrimination or any discrimination whatsoever. That is the ideal form of governance. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு உதகை மற்றும் சிவகங்கை நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி சார்பு காவல் ஆய்வாளர் தொடுத்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கி சிவகங்கை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையொட்டி சிவகங்கை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அடகு கடை சுவற்றை துளையிட்டு 62 சவரன் தங்க நகைகள் 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாண்டூர் பகுதியில் அடகு கடை நடத்தி வருபவர் ஆறுமுகம். இவரது கடை அருகே குளிர்பான மொத்த விற்பனை கடை நடத்தி வருபவர் பூபதி. இந்நிலையில் குளிர்பான கடை ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கு பெட்டியிலிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தனர். பின்னர் குளிர்பான கடையின் சுவற்றை துளையிட்டு அடகு கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கு லாக்கரில் வைத்திருந்த 62 சவரன் நகைகள் 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்தனர். மேலும் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவையும் உடைத்துவிட்டு அதன் பதிவுகள் இருந்த DVR பெட்டியையும் திருடிச் சென்றனர். மனைவியை கொன்ற கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அரியலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. வெங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது மனைவி அனிதாவுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொலை செய்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுரேஷ்குமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு அரியலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சுரேஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி செல்வம் தீர்ப்பு அளித்தார். நீலகிரி மாவட்டம் மாயார் பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானை அங்கும் இங்கும் அலைந்த நிலையில் அதன் தாயை வனத்துறையினர் ட்ரோன் மூலம் தேடினர். தாயை பிரிந்த குட்டி யானை மசனக்குடியை அடுத்த சிக்கமன் கோயில் பகுதியில் வாகன ஓட்டிகளை துரத்தியது. தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் சாலையோரம் சுற்றிய குட்டி யானைக்கு பாதுகாப்பளித்தனர். இதனிடையே ட்ரோன் கேமரா மூலம் தாய் யானையை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குட்டி யானையை பிடித்த வனத்துறையினர் தற்போது மரவகண்டி பகுதியில் கட்டி வைத்துள்ளனர். குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சி நடந்து வருகிறது. போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 212 கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1000 கிலோ கஞ்சாவை தீயில் போட்டு அழித்தனர். இதேபோல போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மூலம் தமிழகம் முழுவதிலும் இருந்து கைப்பற்றிய 6.5 டன் கஞ்சாவை அழித்தனர். திருச்சி, மத்திய மண்டல மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 1145 கிலோ கஞ்சாவை தஞ்சை மாவட்டம் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சுத்திகரிப்பு நிலையத்தில் வைத்து அழித்தனர். இதேபோல போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி நெல்லை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் 5192 கிலோ போதைப் பொருட்களை அழித்தனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேசிய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து
ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்ததால் சென்னை புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் நியமனங்களை அங்கீகரிக்க கோரிய பள்ளி நிர்வாகங்களின் விண்ணப்பங்கள் மீது 8 வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை, நெல்லை, விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் பணி நியமனங்களை கல்வித்துறை அதிகாரிகள் அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் 61 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி விஜயகுமார், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனங்களை அங்கீகரிக்க கோரிய விண்ணப்பங்களை பல மாதங்களாக கிடப்பில் போட்டதால் நீதிமன்றம் வந்துள்ளனர் என்று கடிந்து கொண்டார். பணி நியமனம், பதவி உயர்வுக்காக பள்ளி நிர்வாகம் எப்போதெல்லாம் விண்ணப்பம் அனுப்புகிறதோ அதை நிராகரித்தோ திருப்ப அனுப்பியோ உத்தரவிட்டால் அதற்கான அனைத்து காரணங்களையும் விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மதுரை கிளை கூறியுள்ளது. மயிலாடுதுறையில் போதைக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பெண் தலைமை காவலர் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையை அருகே மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி பொறியியல் கல்லூரியில் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் போதை ஒழிப்பு பாடலுக்கு நடன கலைஞர்களுடன் தலைமை காவலர் அஸ்வினி அசத்தல் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கல்லாறு, கும்பக்கரை ஆறு, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் வரும் நீரும் வராக நதியில் கலந்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை மங்களத்தை பராமரித்து வரும் யானை பாகனுக்கு தமிழகத்தின் சிறந்த யானை பாகன் விருது வழங்கப்பட உள்ளது. தென்னிந்திய யானைகள் நலவாழ்வு மையம் என்கிற அமைப்பு தென்னிந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் யானைகள் பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த யானை பாகன்களை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. யானைகளை முறையாக பராமரித்தல், உணவு வழங்குதல், உடற்பயிற்சி அளித்தல், யானையோடு பழகும் விதம், யானைக்கும் பாகனுக்கும் இடையேயான புரிதல் உள்ளிட்ட பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் சிறந்த யானை பாகன்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் மங்களம் யானையை பராமரித்து வரும் பாகன் அசோக் குமார் தென்னிந்திய அளவில் 4ஆம் இடமும் தமிழகத்தில் முதலிடமும் பெற்று விருதை தட்டி சென்றுள்ளார். சுருக்குமடி வலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பவளப்பாறைகள் மற்றும் மீன் குஞ்சுகள் சிக்கிக் கொள்வதால் சுருக்குமடி வலை கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதித்து கடந்த 2000ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை செல்லும் என்றும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 12 கடல் மைலுக்கு அப்பால் 8 மணி முதல் மாலை 6 மணி வரை மீன்பிடிக்க சுருக்குமடி வலையை பயன்படுத்தலாம் என்றும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது.
இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவை அடிப்படையாக கொண்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபசியஸ் ஓஹா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மீனவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவால் சுமார் 10 லட்சம் மீனவர்கள் வேலையிழந்துள்ளனர் என்றும் மீன்பிடி காலம் என்பது வருடத்திற்கு 2.5 மாதங்கள் மட்டும்தான், அதுவும் தற்போது தொடங்கி நடந்து வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தங்களது தரப்பு மனுவை பரிசீலனை செய்து இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதனை நிராகரித்த நீதிபதிகள் தற்போது எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, வேண்டுமானால் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் விவகாரத்தில் புதியதாக மனுவை தாக்கல் செய்தால் அதனை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர்.